வீக்கெண்ட் வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி நான் வந்து குளிப்பேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோட பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு உருளைக்கிழங்கு பூரி சாப்பிட்டேன். எப்போவுமே நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் வெயிட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். லைட் வெயிட் ஆயில் யூஸ் பண்ணுறனால என்னோடய ட்ரை ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஹேர் பன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இது வந்து நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஹேர் பன்னை விட ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. ஸோ க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. ரெடி ஆகிட்டு என்னோடய குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து கிளம்பிட்டேன். வெதர் வந்து சூப்பராக இருந்தது. வீட்டு பக்கத்துலேயே மால் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ டைம் சேவ் ஆகுது. ஃபஸ்ட்டு நார்மலில் போய் ரப்பர் பேண்ட் வாங்கினேன். இந்த ரப்பர் பேண்ட்க்கெலாம் கை கால் இருக்குமான்னு தெரியல, எங்கே தான் போகுதுன்னு தெரியல. எப்போவுமே இவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா அவ்வளோ ரப்பர் பேண்ட்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதை வாங்கிட்டு ஐப்ரோ பென்சில் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு லிடில் போய் என்னோடய க்ராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வீட்டில் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபோர்டெக்ஸ்க்கு போனேன். ஃபோர்டெக்ஸில் வந்து மல்டி விட்டமின்ஸ் மீதி க்ராசரிலாம் வந்து வாங்கிட்டு இங்கே வந்து செல்ஃப் பில்லிங் பண்ணலாம். ஸோ நானே பில் பண்ணிவிட்டு என்னோடய வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்வீட் கிரேவிங் வந்து ரொம்ப இருக்கும். அதனால் வந்து இந்த டேட்ஸ் சாப்பிட்டேன். இந்த டேட்ஸ் வந்து சாக்லேட் மாதிரியே இருக்கும் சாப்பிடும் போது. அரௌண்ட் 8 o'clock நைட் வந்து திரும்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிஃப் கிளீனிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு.